ராஜாக்களுக்கு மட்டும்தான் இது ஏற்ற ஒரு உணவு, மற்றவங்கெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு நோபல் டயட்டா வந்து என்ன அப்படின்னா கவுனி அரிசியை வந்து வச்சிருந்தாங்க. எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனையும் குறைக்கக்கூடிய தன்மைக்கு எதில் இருக்குது அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து இருக்கு. ஸோ அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி. ஒரு சைவ உணவுல இந்த அளவுக்கு புரதம் இருக்கு, அதுவும் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளில் இருக்கு அப்படின்னா அது இந்த கருப்பு கவுனி அரிசி. ஸோ 8.5 கிராம்ங்கிறது நல்ல ஒரு அளவு. விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த அரிசியின் மூலம் நமக்கு கிடைக்குது. இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்குது, நார்ச்சத்து கிடைக்குது, மகுடமா என்ன அப்படின்னா புரதச்சத்தம் கிடைக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 லீன் டயட் கிடையாது, நல்ல ஒரு ஹெவியான டயட் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறீங்க, செரிமானத்திற்கு குறைவாக அதாவது கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அப்போ எப்படி எடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து ஃபர்மெண்டேஷன், புளிக்க வைத்து நீராகார கஞ்சியாக எடுக்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியோட நன்மைகள் என்ன, குறிப்பாக யார் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை எடுக்கணும். ஸோ இது நம்முடைய பாரம்பரிய உணவு முறை. ஆனால் அதுக்காக இன்றைக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் புலாவ் செய்யுங்க, இதில் அது செய்யுங்க, அப்படின்லாம் நிறைய வந்து சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உணவை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் எடுத்தாதான், இந்த பதார்த்தத்தை இப்படி எடுத்தாதான், பக்குவமாக எடுத்தாதான் நமக்கு பலன் தரும் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசியை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறது நமது பாரம்பரிய நெல் ரகத்தை மீட்டெடுக்க நம்மளுடைய முன்னவர்கள் வந்து முனைந்த பொழுது அவர்களுடைய என்ன சொல்றது டெடிகேஷனால மக்களிடம் வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகி, குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மருத்துவர் சித்த மருத்துவர் சிவராமன் ஐயா அவர்கள் போன்றவர்கள் வந்து என்ன அப்படின்னா மக்களிடம் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அதன் மூலம் என்ன அப்படின்னா இன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டயட்டா வந்து மதியத்துல வந்து இருக்கு. ஸோ இதுக்குரிய கிளைம்ஸ்லாம் நிறைய இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி சாப்பிட்டா எந்த நோயும் வராது, சர்க்கரை நோய் குணமாகிடும் அப்படின்னு சில தவறான கிளைம்ஸும் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா இதை யார் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு தெளிவு தரும் வகையில தான் இந்த பதிவு வந்து இருக்கும். யூஸ்வலா சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இதை அதாவது ஒரு சிலருக்கு பொதுமக்களுக்கு வந்து கொடுக்கப்படாத அரிசியா இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாக்களுக்கு மட்டும்தான் இது ஏற்ற ஒரு உணவு, மற்றவங்கெல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு நோபல் டயட்டா வந்து என்ன அப்படின்னா கவுனி அரிசியை வந்து வச்சிருந்தாங்க. யூஸ்வலா இதுல என்ன சத்துக்கள் இருக்கு அப்படின்னா ஆந்தோசைனின் அப்படிங்கக்கூடிய சத்துக்கள் வந்து இருக்கு. ஸோ இந்த ஆந்தோசைனின் சத்து இருக்கிறதுனால தான் இதற்கு ஒரு மாதிரி கருஞ்சிவப்பு இந்த மாதிரி நிறம் வந்து இருக்கு. நார்மலா இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கத்தரிக்காய், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய முட்டைக்கோசு, திராட்சை போன்ற உணவுகள்ல வந்து இந்த ஆந்தோசைனின் சத்து இருக்கு. இந்த ஆந்தோசைனின் சத்து எதற்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா இரத்த நாளங்கள், இருதயம் போன்றவற்றிற்கு வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இது நல்லா வந்து அந்த என்ன சொல்றது அது டேமேஜ் ஆகாம, அதே மாதிரி அந்த இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும், இரத்த நாளங்களோட தசைகள் வந்து வலுவாக இருப்பதற்கும் இந்த ஆந்தோசைனின் சத்து வந்து ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி எல்டிஎல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீனையும் குறைக்கக்கூடிய தன்மைக்கு எதுல இருக்கு அப்படின்னா இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து இருக்கு. ஸோ அத்தகைய பெருமை வாய்ந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி. யூஸ்வலா இதை சர்க்கரை நோயாளிகள் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம கிளாசிஃபை பண்றப்ப நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ், இதை சாப்பிட்டா ரத்தத்தின் சர்க்கரை அளவு எப்படி ஏறும் அப்படிங்கிறப்ப இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு வந்து ஒரு ரேஞ்ச் வந்து கொடுக்குறாங்க. 42 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. யூஸ்வலா 52.5க்கு கீழே இருந்தாதான் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு உணவு. அப்ப கீழே 42 இருக்கு, மேல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 இருக்கு. ஸோ இது எல்லோருக்கும் ஒரே மாதிரி கிடையாது.
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எந்த மாதிரி நம்ம வந்து சமைக்கிறோம், எந்த அளவு குவான்டிட்டி எடுக்கிறோம், அதை பொறுத்து என்னன்னா நபருக்கு நபர் வந்து வேறுபடும். அடுத்து 100 கிராம் இந்த அரிசி வந்து இதுல இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 350லிருந்து 360 கிலோ கேலரீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்ல கேலரியான ஒரு உணவு தான். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் கார்போஹைட்ரேட். ஸோ இதுல கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குன்னா, 75லிருந்து 77 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு. ஸோ இது கொஞ்சம் கூட அளவு தான் இருக்கு. அதனால என்னன்னா, சர்க்கரை நோயாளிகள், அதாவது கட்டுக்கடங்காத சர்க்கரை வச்சிருக்கிறவங்க, இல்ல டைப் 1 சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்தா பார்த்து தான் வந்து எடுக்கணும். எந்த அளவுக்கு இது நம்ம பிளட்ல சுகர் லெவல மாற்றுது, அதிகரிக்குது அப்படின்னு. இது இது எடுத்தா சர்க்கரை நோய் குணமாகிடும் அப்படிங்கிறது தவறான ஒரு கிளைம். அடுத்து நார்ச்சத்து கிட்டத்தட்ட 3லிருந்து 4 கிராம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்து இருக்கு. இந்த அரிசியில ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா, அரச பரம்பரையில் வாழ்பவர்களுக்கு மட்டுமே ஏற்ற ஒரு உணவு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இது 8லிருந்து 8.5 கிராம் புரதம் வந்து இதுல இருக்கு. யூசுவலா அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு தான் அந்த உணவுல தான் இவ்ளோ புரதம் ஏற்படும். ஒரு சைவ உணவுல இந்த அளவுக்கு புரதம் இருக்கு. அதுவும் நம்ம பாரம்பரிய அரிசி வகைகள்ல இருக்கு அப்படின்னா, அது இந்த கருப்பு கவுனி அரிசி. ஸோ 8.5 கிராம்ங்கிறது நல்ல ஒரு அளவு. யூசுவலா புரதம் அப்படிங்கிறது நம்ம பாடி வெயிட்டுக்கு 1 கிலோக்கு 1 கிராம் தேவை. இப்போ ஒரு 50 கிலோ இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 50 கிராம் வந்து புரதம் வந்து தேவைப்படும். ஒரு ஆவரேஜா பார்க்கும்பொழுது. அப்ப 8.5 அதாவது 8லிருந்து 8.5 கிராம் ஒரு வேளை உணவுகள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா, இது நல்ல ஒரு சோர்ஸ்னே சொல்லலாம். அடுத்து ஃபேட்டும் 2லிருந்து 3 கிராம் வந்து இருக்கு. யூசுவலா இன்றைக்கு சைவ உணவு மட்டும் உண்பவர்களுக்கு விட்டமின் பி வந்து பி காம்ப்ளெக்ஸ் வந்து டிஃபிஷியன்சி இருக்கு. ஸோ அப்ப அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சப்ளிமெண்ட்ஸை தான் நாடி போக வேண்டிய இருக்கு. ஸோ அப்படி இருப்பவர்களுக்கு விட்டமின் பி1, விட்டமின் பி3 இது 2ம் என்ன அப்படின்னா, நல்ல அளவுகள்ல வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியில வந்து இருக்கு. அது மாதிரி விட்டமின் இ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 0.1லேருந்து 0.2 மில்லிகிராம் இருக்கு. இரும்பு சத்தும் இதுல இருக்கு. ஸோ அதனால தான் அந்த அரிசிக்கு வந்து அந்த நிறம் வந்து கொடுக்குது. அப்ப இதுல நமக்கு ஓவரால் ஆவரேஜா பார்க்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இந்த அரிசியின் மூலம் நமக்கு கிடைக்குது. இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்குது. நார்ச்சத்து கிடைக்குது. மகுடமா என்ன அப்படின்னா, புரதச்சத்தும் கிடைக்குது. அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 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 லீன் டயட் கிடையாது. நல்ல ஒரு ஹெவியான டயட் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு தெரியுது. ஆனா இதுல கான்ட்ரோவர்ஷியலா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிக அளவு மாவுச்சத்து வந்து இருக்கு. அப்ப இந்த உணவு எடுக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல செரிமான சத்து உடையவர்களாக இருக்கணும். நல்ல உடல் உழைப்பு, இந்த ஜிம் போன்றவங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டில இருக்கவங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு மசில் ஆக்டிவிட்டிய அதிகப்படுத்துபவர்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான சைவ உணவா வந்து இது இருக்குது அப்படின்னு. ஆனா பெருசா எனக்கு உடல் உழைப்பு வந்து இல்ல அப்படிங்கிறவங்களுக்கோ, இல்ல சர்க்கரை நோயாளிகளுக்கோ நம்ம பார்த்து தான் வந்து அவங்க தேவையை அறிந்து தான் எடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா அவங்களுக்கு அதுவே தொந்தரவுகளை உண்டு பண்ணும். அதே மாதிரி இந்த சரும பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த ஆந்தோசைனின் சத்துக்கள் இருக்கக்கூடியது எடுத்தா நார்மலாவே அவர்களுக்கு என்னன்னா அரிப்பு, திணவு, சொறி போன்றவை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இதுல புரதமும் அதிகமாக இருக்கிறதுனால தன்னுடல் தாக்கு நோய் இருப்பவர்கள், முடக்குவாதம், சொரியாசிஸ், கரப்பான், ஆஸ்துமா போன்ற நோயாளிகள் இதை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே லீக்கி கட் இருக்கிறதுனால இவ்வளவு செரிமானத்துக்கு கடினமான ஒரு உணவு, அதிகமான புரதச்சத்து உள்ள உணவு எடுக்கும் பொழுது நமக்கு அந்த ஒரு சிம்டம்ஸ்ங்கிறது, அந்த ஃபிளார்ஸ்ன்னு சொல்லுவாங்க, முடக்குவாதம்னா வலிகள், சரும பிரச்சனைனா அரிப்பு, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. நிறைய நோயாளிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் டெய்லி காலையில வந்து கவுனி அரிசி கஞ்சி வந்து குடிக்கிறேன் அப்படின்னு. பட் அவர்கள் என்ன கம்ப்ளைண்ட்ஸ்க்காக வந்திருப்பாங்கன்னா, அல்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, வயிறு உப்புசம் அப்படிங்குவாங்க, எனக்கு மூலம் பிரச்சனை இருக்கு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. என்ன காரணம்னா, இது டைஜஷனுக்கு ரொம்ப ஹெவியான ஒரு விஷயம்.
ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த குறைபாடுகள்லாம் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? ஏன்னா டாக்டர் நீங்க சொல்றீங்க, இதுல இவ்ளோ சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறீங்க. ஆ செரிமானத்திற்கு குறைவா அதாவது கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்றீங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் இந்த கருப்பு கவுனி அரிசியெல்லாம் சாப்ட்டுருக்காங்க. அப்ப எப்படி எடுத்தாங்க அப்படின்னா, இத வந்து ஃபெர்மென்டேஷன் புளிக்க வைத்து நீராகார கஞ்சியாக எடுக்கிறது தான் ஒரு சிறந்த ஒரு விஷயம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஈஸியா வந்து சமைக்க முடியாது. நாளை காலை வந்து அந்த கஞ்சிய எடுக்கணும் அப்படின்னா, முதல் நாள் காலை என்ன பண்ணிரணும்னா, இந்த கருப்பு கவுனி அரிசிய நல்லா நீர்ல வந்து ஊற வச்சிரணும். ஊற வச்சுட்டு, ஒரு 3 மணி இல்ல 4 மணி வாக்குல ஒண்ணு குக்கர்ல வச்சாலும் சரி, இல்ல நம்ம வடிச்சாலும் சரி. இந்த குறிப்பாக நம்ம இந்த பாரம்பரிய அரிசிகள்லாம் நம்ம நார்மலான அரிசி இன்னைக்கு பாலிஷ் பண்ண ரைஸ் மாரி போட்டா அப்படியே பொங்கி எல்லாம் வெளிய வராது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதிலேயே நமக்கு தெரியும். அது எவ்ளோ ஒரு ஹெவியான ஒரு விஷயம் அப்படின்னு. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, ஓப்பன் குக் பண்ணி எவ்வளோதான் பண்ணீங்கனாலும் அது பொங்கி எல்லாம் வெளிய வராது. அதே மாதிரி நம்ம அந்த அரிசி மாரி நசுக்கி பார்க்கக்கூடாது. நசுக்கி பார்த்துட்டு இது இன்னும் நசுங்கல அப்படின்னு. நார்மலாவே நல்லா வெடித்து இருக்கும். ஸோ அந்த பதத்துல என்ன செஞ்சிரணும், வடிச்சிரணும். வடிச்சுட்டு இரவு நேரத்துல என்ன பண்ணணும்னா, அந்த வடித்த நீரையும் அதிலேயே வந்து ஊத்திட்டு மூடி வச்சிரணும். கொஞ்சம் என்ன அப்டின்னா, ஆ தயிர், உப்பு வந்து சேர்த்துறணும். மறுநாள் காலை வந்து அதனுடன் வெங்காயம் சேர்த்து எடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன பயன் அப்படிங்கிறப்ப, இதுல ஃபெர்மென்டேஷன் ஆகுது. ஏன்னா யூசுவலா சர்க்கரை, அதாவது மாவுச்சத்து இருந்தாலே, அது வந்து என்ன ஆகும்? புளிப்பேற்றம் அடையும். ஸோ புளிப்பேற்றம் அடையிறதுனால என்னன்னா, ஈஸியா செரிமானத்திற்கு உகந்த ஒரு விடயமா இருக்கும். நல்ல பாக்டீரியாக்கள் அதில் வளரும். அப்ப என்ன அப்டின்னா, இந்த விட்டமின் B1, B2 இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஸோ அப்படி எடுக்கும் பொழுது, இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அற்புதமான உணவு ஆக இருக்கும். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸும் குறையும். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம்? காலையில எடுக்கலாம். குழந்தைகளுக்கு இந்த மாரி டெய்லி குடுத்தா குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அப்ப குழந்தைகளுக்கு வந்து எப்படின்னா, புட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த புட்டு மாதிரி நம்ம செய்து குடுக்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழுக்கட்டையாக வந்து செய்து வந்து குடுக்கலாம். இல்ல இடியாப்பம் போன்றவை மாதிரி செய்து குடுக்கலாம். அப்ப வந்து அவர்களுக்கு வந்து செரிமானத்திற்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இட்லி மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதையும் ஊற வச்சுட்டு, முன்னாடியே ஊற வச்சிரணும். நைட் ஊற வச்சுட்டு, பின்பு அது கூட வந்து நம்ம இட்லி அரிசிக்கு தேவையானது போட்டு நார்மலா இது பண்ணுவோம் பார்த்தீங்களா? உளுந்து இதெல்லாம் வெந்தயம்லாம் போட்டு அரைச்சு வைக்கணும். நீங்க நார்மலா சுடக்கூடிய இட்லிக்கும், இந்த இட்லிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா, அந்த இட்லி நீங்க தண்ணீர்ல போட்டீங்கன்னா மிதக்கும். ஆனா இந்த இட்லி வந்து மிதக்காது. ஸோ அந்த அளவுக்கு ஹெவி நியூட்ரியன்ட்ஸ் அதாவது அதனால இல்ல, அந்த அளவுக்கு வந்து சத்துக்கள் வந்து இருக்கு. நார்மலாவே இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, அந்த இட்லி மாரி மிதக்காது. ஸோ அந்த மாரி தான் நம்ம வந்து உணவு முறைய எடுத்தோம் அப்டின்னா, நமக்கு நல்ல பலன் தரும். அதை விட்டு ஈஸியா இருக்குன்னு, சும்மா நம்ம கஞ்சி காய்ச்சி அப்டியே எடுத்தோம் அப்டின்னா, அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு சத்துக்களும் நமக்கு கிடைக்காது. மாறாக என்ன அப்டின்னா, நமக்கு அசௌகரியங்கள் தான் ஏற்படும். ஸோ கருப்பு கவுனி அரிசிய வந்து முறைப்படி எடுத்தா, நமக்கு இது ஒரு நல்ல ராஜபோக உணவு தான். நன்றி.